அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த மேடையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த செயல் அமைப்பு வெங்கடேசன் அவர்களுக்கும் பர்வீன் சுல்தானா மேம் அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பேசுகிறதுனே நான் நல்லா பேசுவேன். இந்த ஸ்டேஜ் என்னை அவ்வளோ சொற்போர் புரிந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக உட்காந்து ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பின்னாடி உங்கள் வயதை கடந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு 55 வயசு, 20 வயது 21 வயதிலிருந்து தான் நான் வந்திருப்பேன். அந்த வயது தான் உங்களுக்கு இருக்கும். இந்த உருவத்தை பார்க்கும் பொழுது ஒரு காலில் சிலம்பு இருக்குது, ஒரு காலில் சிலம்பு இல்லை, கையில் நெருப்பு இருக்குது. கண்ணகியாக இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீதி கேட்டு ஒரு மன்னரையே போய் நடுநடுங்க வைத்த பெண் கண்ணகி. நீதி அரசர்கள் இங்கே இருக்கீங்க. உங்கள் அவையில் இருக்கிற உங்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கும் அத்துணை பேச்சாளர்களுக்கும் ஒரு இளமையான ஒரு மேயர் இந்த அரசியல் துறைக்கு வந்தால் எவ்வளவு விமர்சனங்கள் இருக்கும், அதையும் தாங்கி ஒரு பெண்ணாக நீங்கள் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உண்மையிலேயே ஆணுக்குள்ளார இருக்கிற வீரம், தைரியம், துணிச்சல், கம்பீரம் பெண் உடம்பில் நான் பார்க்கிறேன். அம்மா, வணங்குகிறேன் உங்களை. யாரும் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், யாரும் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். இந்த மண் மீதுள்ள பறவைகள், விலங்குகள், பட்சிகள் அனைத்தும் வாழ வேண்டும் என்று இந்த பாரதி சொன்னது மாதிரி மாதவிடா என்றால் தீட்டு, மாத விலக்கு என்பதை மாற்றி மாத வழிபாடாக ஃபெமினைன் நிறுவனம் நாங்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் மாத விடாயை என்று சொல்வதே இல்லை, மாத விலக்கு என்று சொல்வதில்லை, மாத வழிபாடு என்று சொல்கிறோம். தீட்டு மங்களம், அதற்காக யாரும் கலங்க வேண்டாம் என்று நாங்கள் 10,000 பெண் தொழில் அதிபர்களை உருவாக்கி இங்கே தமிழகத்தில் வீறு நடைபோட்டு அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சானிட்டரி நாப்கினை பிரித்து காண்பித்து கொண்டிருக்கிறோம். பாரதி கண்ட புதுமை பெண் எப்படி இருக்க வேண்டும்? அவ்வை சொன்னாங்க அன்னைக்கு, அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்க. ஆனால் புதிய ஆத்திச்சுடியில் பாரதி சொல்கிறாரு, நீ அறம் செய்ய விரும்பணும்னா அச்சத்தை தவிர்த்தால்தான் அறத்தையே செய்ய முடியும் என்று சொன்னார். நாங்கள் அச்சத்தை தவிர்த்து ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று 16 வருடமாக அவர்கள் பயன்படுத்தும் சானிட்டரி